நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது நாளாகவும் நாடாளுமன்றம் கூட்டம் தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர் அமளியின் காரணமாக இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தற்பொழுது இரண்டாவது நாளாக முடங்கியிருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவைகளும் கடும் அமளியின் காரணமாக 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் ஆகியோர் அறிவிப்பு வெளியிட்டார்கள். மிக முக்கியமாக மக்களவையை பொறுத்தளவில் பஹல்காம் விவகாரம் மற்றும் பீகார் வாக்காளர்கள் பட்டியலுடைய திருத்தம் தொடர்பான விவகாரத்தில் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் சார்பாக கடும் அமளி என்பது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல மாநிலங்களவையிலும் விரிவான ஒரு விவாதம் என்பது பஹல்காம் தொடர்பான பாதுகாப்பு விவகாரத்திலும் தன்கர் விவகாரத்திலும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை கோஷமாக எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். கடும் அமளியின் காரணமாக இரண்டு அவைகளுமே தற்பொழுது 1 மணி நேரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் ஆகியோரும் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். நேற்று துணை குடியரசுத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் பதவி ராஜினாமா செய்ததை அடுத்து துணை தலைவரான ஹரிவன்ஷ் தலைமையில் இன்றைய மாநிலங்களவை அலுவல் என்பது கூடிய ஒரு சில நிமிடங்களிலேயே தற்பொழுது அவையினுடைய அலுவல்கள் என்பது கடும் அமளியின் காரணமாக இரண்டாவது நாளாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி சித்ரா.